தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். புதுச்சேரியில் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி செஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு 72 நாட்களுக்கு பிறகு திரும்ப மக்கள் மத்தியில் தோன்றியிருக்கிறாரு. ஒரு திட்டமிட்ட சந்திப்பு தான். கரெக்டான டைமுக்கு பஞ்சுவெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். கரூர் மாதிரியான பிரச்சனை ஏற்படாமல் டைமுக்கு டைம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறார். ஒரு 10-11 நிமிஷம் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு, லயன்ஸ் கிளப் நடத்துகிற கூட்டம், இது மாதிரி சில ஆர்கனைஸ்டு செக்டார் நடத்துகிற கூட்டம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு 5000 பேரை வந்து ஒரு இடத்துல ஒரு திடலில், உப்பளம்னு சொல்லக்கூடிய ஒரு திடலில் வந்து சந்தித்திருக்கிறார். நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு 6ஆம் கிளாஸுக்குள்ளே வந்து அந்த ஊரை பற்றி கட்டுரை போட்டி நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சு போட்டி நடத்துகிறாங்க. புதுச்சேரினா என்னென்ன இருக்கும், அது யூனியன் பிரதேசம், அது அங்கே அந்த ஊரில் ரேஷன் கடை கிடையாது அப்படின்னு அந்த ஊரை பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குல்ல, கூகுளில் தேடுனீங்கன்னா இன்று ஒரு தகவல் அப்படின்னு தெங்கச்சி சாமினாலாம் ஒரு தகவல் சொல்லுவார். அது மாதிரி அந்த ஊரை பற்றி ஒரு சின்ன பேசிக், அந்த ஊரை பற்றி ரொம்ப பேசிக்கான ஒன்வேர்ட் கொஸ்டின்ஸ் பூராமே அவர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு திமுகவை திட்டுறாரு அங்கே உட்காந்து. அந்த ஊருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. அது ஆளுகிற அரசாங்கம் என்ஆர் காங்கிரஸுங்கிறது பாஜக ஆதரவோடு நடக்குது. அந்த அரசாங்கத்தை பாராட்டுறீங்க. பாராட்டிட்டு ரேஷன் கடை கொண்டு வரலைன்னா எப்படி திமுக காரன் கொண்டு வரணும்னு சொல்ல வரீங்களா? யார் ரேஷன் கடை கொண்டு வரலைன்னா யார் பொறுப்பு? ரேஷன் கடை பற்றி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சொல்றாரு, ஆல்ரெடி இங்கே இலவச அரிசி திட்டம் ரேஷன் கடை மூலமாக தான் போயிட்டு இருக்கு, அதை பற்றி தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவரும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. எழுதி கொடுத்தவனுடைய பிரச்சனையில இது எப்படி விஜய் மேல குற்றம் சுமத்தியோ? நீங்க எழுதி கொடுக்குறவன் ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு, அதாவது இவங்க எல்லாருமே என்னன்னா, ஒரு மத மாநாடு ஒன்று நடந்திருக்கு, ஒரு தப்லிக் ஜமாத் அப்படின்ட்டு ஒரு மாநாடு நடந்திருக்கு. இஸ்லாமியர்கள் ரொம்ப லட்சக்கணக்கான பேர், 5 லட்சம் பேருக்கு மேலே திரண்டுட்டாங்க. இங்கே திண்டுக்கல்ல உளவுத்துறை போய் என்ன பண்ணிட்டான், இவ்வளவு இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டான், நாட்டில் என்ன பிரளயம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்க போயிருக்காங்க. போனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு மனித வாழ்க்கையில் செத்ததுக்கு பின்னாடி, அடக்கம் பண்ணதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு ஆன்மீகத்தில் சொல்லியிருக்குன்ட்டு அந்த மாநாட்டில் பேசியிருக்காங்க. அவன் குறிப்பெழுதி அனுப்பியிருக்கான். பூமிக்கு கீழே ஆகாயத்துக்கு மேலே இவ்வளோதான் பேசினாங்க, நடுவில் எதுவுமே பிட்வீன் கேப்பில் எதுவுமே இல்லை. அது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இறந்ததற்கு பின்பு மனிதன் என்ன வாரான், சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானா, பாவ புண்ணிய கணக்கு எப்படி தீர்க்கப்படுது, அதுக்கான புண்ணியம் என்ன இருக்கு, அதை சொர்க்கத்தில் மது அருந்தலாம், அப்படியே வந்து நீச்சல் அடிக்கலாம் மது ஆற்றுல, நினைத்த பெண்கள்லாம் வந்து கன்னியர்களோடு வந்து நம்ம வந்து நடனம் ஆடலாம் அப்படின்னு, அதை இங்கே ஆடுனா கிளப்பில் ஆடுனா கெட்ட வைங்கிறாங்க, அங்கே ஆடுனா நல்ல வைங்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயமா பேசியிருக்கிறான். இறந்ததுக்கு பின்னாடி வந்து மறு உலகம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு பேசியிருக்கான். பூமிக்கு கீழே ஆகாயத்துக்கு மேலே. அது மாதிரி இவங்க என்னடான்னா, பூமிக்கு கீழே கிடையாது, பூமிக்கு கீழே கொஞ்சம் பேர் அனுப்பிட்டாங்க, 42 பேர் அனுப்பிட்டாங்க. இவங்களுக்கும் பூமிக்கு சம்பந்தம் இருக்கு. ஆகாயத்துக்கு மேலதான் இவங்க அரசியலே. இப்போ விஜய் என்ன பண்றாப்லன்னா, பூமியில கால்படாத ஒரு அரசியலை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாரு. என்னதான்டா பேசுறாரு? 11 நிமிஷத்துல ஏதாவது நீ வந்து என்னதான் பேசுற? நீ இதெல்லாம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் ஸ்கூலுக்கு போகும்போதே பேச்சு போட்டிக்கு அனுப்பிச்சிருந்தாருன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணாமலாவது இருந்திருப்பாங்க. நீ திடீர்னு 52 வயசுல பேச்சு பயிற்சி எடுக்கிறதுக்கு நீங்க இந்த எல்போர்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுறாங்கல்ல, கிட்ட போறேன் பயப்படுவேன், அவன் மேல மோதி விட்டு போயிடுவான் அப்படின்ட்டு. அது மாதிரி இப்பதான் அவர் வந்து எல்எல்ஆர் போட்டு எல்போர்டுல ஏறி இருக்காப்ல. அரசியல் தெரியல. நீங்க இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இளைஞர்கள் பூரா விஜய்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே, இந்த பக்கம் திமுக காரங்க போய் 5 லட்சம் பேர் நிர்வாகிகளே உருவாக்கியிருக்காங்க, இளைஞரணி நிர்வாகி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் இளைஞர்களை வந்து அந்த கட்சி வந்து நிர்வாக பட்டியலில் சேர்த்திருக்கான். 90 தொகுதி இளைஞர்களுக்கு மட்டுமே வழங்குவது அப்படின்னு அவங்க எதுக்கு நான் சொல்றேன்னா, சத்தம் இல்லாம வேலை பார்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. திமுக 90 தொகுதி யங்ஸ்டர்ஸ் 90 கேண்டிடேட் வந்து இளைஞர்களை உருவாக்குவதுங்கிற திட்டத்தை நோக்கி திமுக நகர்ந்துகிட்டு இருக்கு. 90 சட்டப்பேரவைக்கான ஆட்களை உருவாக்குறதுங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. 5 லட்சம் பேர் இளைஞரணி நிர்வாகி, ஒவ்வொருத்தரோட 1-to-1 உரையாடல். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கட்சி கட்டமைப்போடு இருக்கிறது என்று சொன்னால்
வேலை திட்டத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க சைலண்டா பண்ணிக்கிட்டே இருப்பான். சில பேர் படிக்கிறது தெரியாது, நம்ம தூங்கும் போது அவன் படிப்பான், நம்ம கண்ணு முழிக்கும் போது அவன் தூங்கிக்கிட்டு இருப்பான், பரீட்சையில பார்த்தா அவன் மெரிட் வாங்கிட்டு போயிடுவான். அது மாதிரி அவங்க சத்தம் இல்லாம பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் வந்து விழிப்பு இல்லாம வேலை செய்யறது இல்லை. நீங்க கேமரா முன்னாடி வந்து கூட்டத்தை கூட்டுறது மூலமாவோ, கேமரா முன்னாடி வந்து தொலைக்காட்சிகளுடைய நேரடிகளின் வழியா பேசுவதன் மூலமாகவோ விஜய் வந்து உயர்ந்துட்டார்னு நினைச்சீங்கன்னா, கள அரசியல்ல ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, இதுதான் இன்னைக்கு இருந்து ஜனநாயகத்தினுடைய மாபெரும் மதிப்பு. என்னன்னா, நீங்க வந்து மாபெரும் அதிபதியா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்லை இந்தியாவுக்கே தலைமை அமைச்சர், ஒரு ஓட்டு தான். உங்களுக்கு ஒரு ஓட்டு தான், எனக்கு ஒரு ஓட்டு தான். அந்தஸ்து பேதங்கள் வந்து ஓட்டுல கிடையாது. இப்போ ஒவ்வொரு தனி மனிதரும் முக்கியம்னா, நீ ஒரு சிறு கூட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அதுலேயே வந்து இந்த வந்து தனக்குத்தானே வந்து அதை மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நம்ம கரெக்டாக இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, மற்றவளை பற்றி நம்ம கவலை இல்லைங்க, நம்ம கரெக்டாக இருக்கோங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக தனக்குத்தானே ஒரு இன்பத்தை வந்து அவர்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர, திடீர்னு போய் புதுச்சேரி போலீஸ் வந்து சூப்பராக இருக்காங்க அப்படின்னு அந்த ஆதவர்ஜனான்னு ஒரு பேர் அறிஞர் பாராட்டுறாரு. சரி, நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு போலீஸை விடவும் புதுச்சேரி போலீஸ் எதில் சிறந்தது சொல்லு? குற்ற வழக்குகளை குற்றவாளிகளை பிடிக்கிறது இல்லையா, இல்லை குற்றங்களை நிகழாமல் தடுப்பது இல்லையா, ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா? சும்மா போகிற வாக்கில் வந்து அவங்க வந்து பயங்கரமா இருக்கிறாங்க, இவங்க சூப்பர் அவங்க சூப்பர் கிடையாது அப்படின்னா இது என்ன பட்டிமன்றமா நடத்துறாங்க? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, மாற்று அரசியல் செய்யக்கூடிய நபர்களுக்கு காவல்துறை நெருக்கடி ஏற்படுத்தல, எங்களை வந்து எங்களுக்கான ஸ்பேஸும் எங்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நாங்கள் அவங்களுக்கு எதனா மாமல்லபுரத்தில் போகுது லத்தி சார்ஜ் பண்ணாங்களா? இல்லை, நான் கேட்குறேன், எங்கேயாவது இவங்க மேலே லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்களா? இவங்க நடந்துகிட்ட அத்துமீறலுக்கு அடாவடிக்கு கரூரில் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இல்லைங்க, உண்மையிலேயே தமிழ்நாடு போலீஸ் மேலே நானே குற்றச்சாட்டு சொல்றேங்க. இவங்களுக்கு முட்டி தட்டாம விட்டுருக்காங்கல்ல, அப்போ போலீஸ் மேலதானே தப்பு. இப்போ பேசுறது கரெக்டு தானே? என்ன தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை உனக்கு என்ன கடுதை பண்ணுச்சு சொல்லு? நீ கொலை நடந்து 42 பேர் செத்து போன விழுந்தப்ப கூட உன் மேல தூசி படாம 50 பேரை அனுப்பிச்சு விட்டுருக்கானே. யார் அனுப்பிச்சு விட்டது? காவல்துறை தானே அனுப்பிச்சு விட்டுச்சு. உன்னை அங்கனே நெரிசல்ல விட்டு 4 மிதிச்சு நெரிசல்ல செத்து போயிட்டாங்களா, நிர்வாகி 4 பேர் செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? போலீஸ் தடி அடி நடத்தினா நீ ஓடிருப்பியா, நீ தப்பிச்சு போயிருப்பியா? போல முட்டியில தட்டி இருந்தாங்கன்னா என்ன இருக்கும் உன் நிலைமை? போலீஸாயா உங்களை பாதுகாத்தது? நன்றி கிட்டதனமா போய் நீ போய் வேற ஊர்ல போய் இருந்துக்கிட்டா நீ தமிழ்நாட்டில் போல இனிமே கூட்டம் நடத்த மாட்டியா? போலீஸ் பெர்மிஷனுக்கு போக மாட்டியா? நீயே ஏதாவது ஞானம் கேட்கிறேன், குற்றச்சாட்டு சொல்லு. ஜனநாயகத்துல வந்து போலீஸ் மேல குற்றச்சாட்டு சொல்லு. போலீஸ்ல இருக்கிற எல்லாரும் புனிதர்கள் இல்லைன்னு கூட சொல்லு, அது பிரச்சனை இல்ல, காரணம் சொல்லுங்கிறேன். தமிழ்நாட்டுல எங்களை வந்து அரசியல் செய்ய விடாம ரொம்ப நெருக்கடிகளை ஏற்படுத்துறாங்க. பட் இங்க வந்து அப்படி கிடையாது. ஒரு அரசியலே செய்யல கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டுல நீ தான் அரசியலே செய்யலையே, அரசியல் செஞ்சாலும் உனக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. நீ ஒண்ணுமே செய்யவே இல்லையே, அதுல இப்ப பிரச்சனையா இருக்கு. என்னப்பா தம்பி செய்யற அப்படின்னு கேட்டா, நான் எங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன். உங்க அப்பா என்னப்பா செய்யறாரு? எங்க அப்பா சும்மாதான் இருக்காருன்னா அவருக்கு என்ன உதவி செய்வான்னு தெரியலையே. ஏதாவது ஒரு காரணம் வேணும்லங்க. தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனைகள் குறித்துமே பேசுறதே இல்லையே. நீங்க அதாவது ஒரு விஷயம் இருக்கு, விஜய் எல்லாராலையும் அறியப்பட்டவர். எல்லாராலையும் அறியப்படாத புதுச்சேரி நிர்வாகி யாருன்னு அறிமுகப்படுத்தல. ருஷியானந்த விட்டுருங்க, அவரை புதுச்சேரிக்கு சிஎம் ஆக்குறதுக்கு இப்போ ரங்கசாமியை வந்து நீக்கிவிட்டு இவரைத்தான் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. விஜய் வந்து நேற்றே அவரை வந்து பிளான் பண்ணிட்டாரு. இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாருன்னு கொஞ்சம் பேர் நம்பிட்டு இருக்கான். அது சரி, அது ஒரு மனப்பிராந்தியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ ஒருத்தனை அடையாளப்படுத்தணுமா இல்லையா? இப்போ நீங்க எம்ஜிஆர் பிரபலமானவர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது செங்கோட்டை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? செங்கோட்டையன் வரலாறு என்ன? ரசிகர் மன்றத்தில் இருந்தாரு, ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாருங்கிறாங்க கடந்த கால வரலாறு. அப்போ ஒரு சாமானியராக இருந்தவரே ஒரு கட்சியினுடைய மாவட்டத்தால முக்கியமான ஒரு ஆளாக மாத்தினார்ல, எம்ஜிஆர் மாத்தினார்ல. நீ போற இடத்துல மதுரை மாவட்ட செயலாளர் எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கியா? மாநாடு நடத்தின இடத்துல நீ வந்து அதுக்கு முன்னாடி போய் மாநாடு நடத்தினிய? என்ன ஒரு திருச்சிக்கு போனார், திருச்சி, நாகை, திருவாரூர், பல இடத்துக்கு போனார். அந்த இடத்துலாம் தன்னுடைய சுற்றுப்பயணத்துல. நீ அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தினீங்களா? விக்கிரவாண்டி நிர்வாகி யாருன்னு சொல்லியிருக்கேன் எங்களுக்கு. அந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த கடலூர் மாவட்டம், அந்த பக்கத்து மாவட்டங்கள்ல யார் வந்து கட்சியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் அப்படின்னு அவங்கள அறிமுகப்படுத்திருக்கியா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க சாதாரணமாகவே இலக்கியத்துல புகழ்மிக்க எழுத்தாளராக இருந்த சுஜாதா வாரம் என்ன செய்வார்னா, ஒரு அப்போது புதிதாக பிரபலம் ஆகாத ஒருத்தனுடைய ஒரு கவிஞருடைய கவிதையை மேற்கோள் காட்டி, இவர் இவ்வளவு சூப்பரா எழுதியிருக்கிறாரு, நான் முத்துக்குமார்னு ஒருத்தர் புதிதாக எழுதியிருக்கிறாரு அப்படின்னு அவர் எழுதுவார். இன்னைக்கு கூட தினமணியில வைத்தியநாதன் கலாரசிங்கிற பகுதியில புதிதாக வரக்கூடிய எழுத்தாளர்களை என்கரேஜ் பண்ணி 4 வரி பாராட்டி அதில் எழுதுறாரு. நான் எதுக்கு இது சொல்றேன்னா, நீ பிரபலமாக இருந்தால் பிரபலம் ஆகாத ஒருவனை, ஆற்றல் மிக்கவனை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டணும்.
நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இலக்கியத்தை சொன்னேன். அரசியல் அப்படித்தானே அடையாளம் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் அமைச்சர் ஆக்கலைன்னா கேடி ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கு அந்த நாட்டில்ங்கிறது யாருக்கு தெரியும்? ராஜேந்திர பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாமல் ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருந்த பாஸ்கரன் ஒரு ஆளை சிவகங்கை மாவட்டத்தில் ஜெயலலிதா வந்து அமைச்சராக்குனாங்க. அப்போ ஒருத்தரை வந்து மக்கள் மன்றத்திலே போய் அடையாளப்படுத்துவதை மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய லீடர் வந்து செய்யணும். இந்த கட்சியில் என்ன செய்கிறாங்க? நான் மறுபடியும் அதே புஷி ஆனந்த் பேசினாருங்க, அதே அதாவது ஆதவர்ஜனா பேசினாருங்க, விஜய் பேசினாருங்க. சரி, அப்போ இந்த செங்கோட்டையன் ஒருவேளை புதுச்சேரிக்குள்ள தமிழ்நாட்டுக்காரனை விடக்கூடாதுன்னு சொன்னதில் வந்து செங்கோட்டையனை விடாமல் வந்து வழியில் QR கோடு பிரச்சனையில் நிப்பாட்டிட்டாங்களா? நாஞ்சில் சம்பத்துக்கு ஏதாவது QR கோடு கொடுக்காம விட்டுட்டாங்களா? எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது இந்த கட்சி மேலே. தமிழ்நாட்டுக்காரன் உள்ளே நுழையக்கூடாதுன்னா புஷி ஆனந்த் மட்டும்தான் போகணும், விஜயே போகக்கூடாது. முதல்ல விஜய் உள்ளே போனதே தவறான முன்னுதாரணம். ஏன்னா ராம ரவிக்குமார்னு ஒரு பேர் அறிஞர் கலவரத்துக்கு முயற்சி பண்ணும்போது மதுரையில் 144 144 போட்டிருக்காங்க. 4 பேர் 3 பேருக்கு மேலே நிற்கக்கூடாதுங்கிறாங்க. போலீஸ் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? இவ்வளவு பெரிய முட்டாள தாங்க அவங்க கலவரத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. போலீஸே நிற்கிறாங்க. ஏன்னா 144 போலீஸுக்கு போட்டதா பொதுமக்களுக்கு போட்டதா அதுவே தெரியலையே உனக்கு. செக் எது செவனிங்கன்னு தெரியலையே உனக்கு, தீபத்தூணி எது சர்வேக்கல் எதுன்னு தெரியலையே. இப்படி தற்கூரி இது பாருங்க, எல்லா இடத்துலையும் தற்கூரி இருக்கான். நீங்க தாவேக்கால தான் தற்கூரி இருக்கான்னு நினைக்கக்கூடாது. ராம ரவிக்குமார் ஒரு தற்கூரி தான். அந்த தற்கூரியை கண்டிச்சு அடியே ஒரு தமிழ்நாட்டிலே சமூக நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு முயற்சியை வந்து ஒரு ஒரு இது வந்து பாஜக செய்கிறது. திருப்பரங்குன்றம் விஜய் கண்டிக்கணுமா இல்லையாங்க? அதை கண்டிக்காம இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு கருத்து சொன்னா யாரோ ஒருத்தருக்கு சார்பா போயிட்டுன்னு சொல்லி நாஞ்சில் சம்பத் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. விஜய் இதை பத்தி பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாரு. ஏங்க நீ யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா எல்லாருக்குமே போட்டேன்னா அது செல்லாத ஓட்டா இல்லையா? ரெட்டலைக்கும் போட்டேங்க, நான் இதுக்கும் போட்டேன்னா இப்போ மிஷின் முன்னாடிலாம் இது வச்சு குத்துவாங்க, எல்லாத்துக்கும் போட்டேன்னா அது செல்லாத ஓட்டு கணக்கில் சேரும். விஜய் யாரு பக்கம் நிற்கிறாருன்னு தெரியல. ஏன்னா யாருமே நம்ப மாட்டானே. நீ மைனாரிட்டிக்கு ஆதரவாக நின்றால் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும். இல்லை நீ வந்து குறிப்பிட்ட தத்துவத்திற்கு பின்னால் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டு தான் நான் அப்படின்னு சொன்னால் நீ அதற்கான பிரதிநிதிகள் வந்து புதியவர்கள் வந்து புதிய இளைஞர்கள் உன்னை ஆதரிப்பாங்க. திராவிட இயக்கத்தில் இவர் தான் நீர்த்து போகாத வடிவம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நீ யாரோட ஆளுங்கிறதே முதல்ல தெரியலையே. நீ யாரோட ஆளுன்னு தெரியாம நான் என்ன சொல்றேன், பாத்ரூமுக்குள்ள போகும்போது டபக்குன்னு கரப்பேன் பூச்சி ஓரமா ஒளிஞ்சிருக்கல, அது மாதிரி அரசியல் இருக்குங்க. நீ நேருக்கு நேரம் சந்திக்கணும்னாங்க எதிரிய. விஜய் வந்து பாஜக பார்த்து பயப்படாருங்கிறீங்க. அவர் திரும்ப திரும்ப ஒன்றிய அரசு நோக்கி காட்டமான, அதை ஒன்றிய அரசு அவங்க ரசிக்க மாட்டாங்க. அவங்க மத்திய அரசுன்னு சொன்னா தான் ரசிக்கணும். அவர் ஒன்றிய அரசு தான் குறிப்பிடாரு. புதுச்சேரி நீங்க வந்து வஞ்சித்திருக்கீங்க, மாநில அந்தஸ்து கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 16 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நீங்க அவங்களை புறக்கணிச்சிருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு IT கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கான எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நோக்கி தான் அவர் பாஜக நோக்கி கரெக்டாக எழுப்புறாரு, கேள்வி எழுப்புறாரு. அதுங்க அறிக்கை அரசியல், மேடை அரசியல் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை நான் ரொம்ப பேசிக்காக பார்க்குறேன். போராட்ட அரசியல் என்று ஒன்று இருக்கிறது. அது விஜயிடம் இருக்கிறதா? எந்த பிரச்சனைக்காவது போராட்ட களத்திற்கு அவர் வந்தார்னு சொல்ல முடியுமா? உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பரந்தூருக்கு வந்தாருங்க. அது பரந்தூருக்கு வந்து அதுவும் ரோடு ஷோ தான், எல்லாமே ரோடு ஷோ தான். எந்த களத்திற்குமே அவர் வரல. நீங்கள் டங்ஸ்டன் போராட்டம் வந்து மதுரையில் மிகப்பெரிய அதிர்வை உண்டாக்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த பக்கம் அவர் போகவே இல்லை. பரந்தூருக்கு போகிற போது ஏன் வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக பாஜகவுக்கு அதிகமாக தேர்தல் நிதி கொடுத்த அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் ஏன் மதுரைக்கு போய் ஒரு தனி விமானத்தில் கூட போய் இறங்க முடியல உங்களால? மதுரைக்கு மாநாட்டுக்கு போக தெரியுது. மதுரை மக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொல்லுகிற போது சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் அறிவிக்கிறாரு, நான் வந்து முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீ அதற்கு முன்னாடியே போய் போராட்டத்தை நடத்தி நான் தான் டங்ஸ்டனை நிப்பாட்டினேன்னு சொல்றக்காவது நீ போயிருக்கணும்ல. நீ அதான நீ அரசியல்வாதி. எத்தனையோ ஊர்களில் பிரச்சனைங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து என்னென்னா மானாமதுரையில் வந்து மருத்துவ கழிவுகளை பூராமே சிப்காட் பகுதிகளில் கொட்டுவதற்கு ஒரு முயற்சி நடந்ததை தடுப்பதற்காக அனைத்து கட்சி போராட்டம் நடத்தினாங்க. இப்போ நீ என்ன செய்யணும்? நீ உன் கட்சி நிர்வாகியே மதுரை மாவட்டத்தில், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு அடையாளமிக்க ஒருவரையோ அல்லது நீங்களோ உங்கள் கட்சியினுடைய யாரோ பிரதிநிதியோ போய் அந்த களத்தில் நின்று போராடணும்ல. அந்த மக்கள் போராடுறான்ல. இப்போ போராடுகிறவர்களின் முகமாக நீ மாறாம போராட்டத்துக்கு எதிராக யார் ஒடுக்குகிறானோ, யார் அடக்குறானோ, யார் இந்த நாட்டை வந்து நாசமாக்குறானோ அவனை நீ செல்லமா கண்டிக்கிறிய. சில பேர் குழந்தைய கிள்ளி ரசிப்பாங்க தெரியுமா, லைட் அப்படி கண்ணத்தை கிள்ளி விட்டு ரசிப்பாங்க. இல்லை, பாஜகவை நீ கண்டிப்பதுங்கிறது ஒரு செல்ல சினுங்களாக இருக்கிறதே தவிர, செல்ல கோபமாக இருக்கிறதே தவிர, காதலர்களுக்கும் காதலனுக்கும் காதலனுக்கும் காதலிக்கு நடுவில் ஒரு ஊழல் போல இருக்கிறதே தவிர உண்மையா இருக்கா? அதான் என்னோட கேள்வி.
அதனால விஜயிடம் அடிப்படையில் ஒரு கோழைத்தனம் இருக்கிறது. அதனால அடிப்படையில் அவர் வந்து உண்மை, நான் என்ன சொல்றேன், நீ ஏதாவது ஒரு 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 போராட்ட காலத்துல வந்து நீ யாருங்கிறத காட்டணும்ல. நீ சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து அவங்களும் சரியில்லை இவங்களும் சரியில்லைன்னா இதை வந்து வெத்தலா கடிக்கிற கலவியே சொல்லுமே. நாட்டில் எவனுமே சரியில்லைன்னு. புதுச்சேரியில் பேசும்பொழுது வந்து அங்கே மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசு திமுக அரசு கிடையாது, பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் ஆட்சி செய்யுது. பட் அங்கே வந்து திமுகவை நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறாரு. நம்பாதீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு கேள்வி இருக்கும். அப்போ யாரை நம்புறதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். என்ன நம்புங்கன்னு சொல்லலாம். யாருமே சரியில்லை, நான் தான் உத்தமன், என்ன நம்புங்க, நான் தான் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன், அவர் அப்படி சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லாமல் திமுக மட்டும் நம்பாதீங்கன்னு சொல்றதோட அடிப்படை அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா என்பது திமுகவை ஒழித்து கட்டுவது என்பதை தவிர வேறு அரசியல் நோக்கங்கள் அவருக்கு இருக்கிறதா? நான் திமுக வந்து எதிர்க்கவே வேணாம், எதிர்க்கப்படக்கூடாத கட்சி அப்படிலாம் சொல்லலை. திமுகவை நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க. திமுக எந்த விஷயங்களிலே எல்லாமே வந்து வாக்குறுதி தவறி இருக்கிறார்களோ அல்லது வந்து எங்கெல்லாம் மக்கள் நலத்திட்டங்களை செய்ய தவறி இருக்கிறார்களோ அதெல்லாம் சுட்டி காட்டுங்க. அது அரசியலில் வந்து உங்களுக்கு ஜனநாயக ரீதியான உரிமை. நீ அதுக்கு பதிலாக ஊழலை கண்டிக்கிறேன், திமுக ஊழலை மட்டும் கண்டிக்கிறேன், வந்து ஏதாவது ஒரு தவறை கண்டிக்கிறேன், திமுக தவறை மட்டும் கண்டிக்கிறேன் அப்படி சொல்றது இருக்குல்ல. இப்போ நீங்கள் காவல் சித்திரவதை மரணத்தில் வந்து அஜித்குமாருங்கிற ஒரு கொல்லப்பட்ட போது காவல் சித்திரவதை மரணத்துக்கு எதிரான லாக்அப் டெத் மாதிரியான விஷயங்களுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்ல. அப்போ திமுக ஆட்சியில் நடந்ததை மட்டுமே சொல்றாரு அவர். அப்போ அதிமுக ஆட்சியிலேயோ அதற்கு முந்தைய ஆட்சிகளிலேயோ வேற எந்த ஆட்சியிலையுமே காவல் சித்திரவதை மரணம் இல்லை என்பது அவர் சொல்ல வர்றாரா? இல்லை சார், நான் நீங்கள் கேட்குறது புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிரச்சாரத்தை அவர் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் செஞ்சாரா ஓகே, புதுச்சேரியில் தான் செய்கிறாரு. புதுச்சேரியில் பேசும்போது புதுச்சேரிக்கு உட்பட்ட சில ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருக்கும், மாநில அரசு மீதான அதிருப்தி இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனையை பட்டியலாம். இல்லை ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாரு, ஒரு ஊழல் எதிர்க்கிறாரு. அங்கே ஊழல் செஞ்சு ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு இன்னும் இலக்கா கொடுக்கலாம் பேசுறாரு. அந்த அமைச்சர் ஊழல் செஞ்சது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுலாம் செஞ்சாரு. அப்போ அந்த அரசு பற்றி விமர்சனம் பண்ணாம திமுக நம்பாதீங்கன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அங்கே பேசுறதோட விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அவருக்கு அதை பற்றிலாம் தெரியலைங்க. ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்களா போடலையான்னு அவருக்கு எப்படிங்க தெரியும்? அவர் அது மாதிரி ஆட்கட்ட பழகலை. ரேஷன் அரிசி யூவில் நிற்கிறவனோட அவர் பழகணும்லங்க. இவர் தனி விமானத்தில் விஜய் போறாருன்னா இன்னொரு தனி விமானத்தில் போகிற ஆதவ அர்ஜுனாட்ட தான் அவர் உரையாடுறாரு. நீங்கள் எலைட் அரசியலுங்கிறது என்னன்னா சாமானியர்களோடு அவர்களுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது. அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் அவங்க தரிசனம் தான் தருவாங்களே தவிர உரையாட மாட்டாங்க, சமதளத்தில் நின்று உரையாட மாட்டாங்க. அதனால இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, என்ன எழுதி கொடுக்குறானோ அதை சொல்கிறதை தவிர்த்துட்டு அது ஏன் 11 நிமிஷத்துக்கு மேலே அந்த வண்டி ஓட மாட்டேங்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளவு நாள் நீங்கள் 73 நாள் கழித்து கரூர் சம்பவம் நடந்து ஏறத்தாழ ஒரு 3 மாதங்கள் ஆக போகிறது. இந்த 2.5 மாதங்களில் ஒரு 73 நாள் கழித்து ஒரு 75 நாளில் மனப்பாடம் பண்ணது வெறும் 11 நிமிஷத்துக்கு தானாங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்குது. என்ன ஸ்கிரிப்ட் பேப்பர்? அப்போ வந்து சினிமாவில் வந்து மறுபடியும் ரீடேக் எடுத்து பழக்கப்பட்டதுனால இதுக்கு மேலே டைலாகை வந்து அவரால் உள்வாங்க முடியலையா, மனப்பாடம் செய்ய முடியலையா, பேச தெரியலையா, விவரம் தெரியலையான்னு பல கேள்வி இருக்கிறது. அதனால் விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக மாறுவதற்கு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார், முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறாரே தவிர அரசியல்வாதியாக இன்னும் ஆகவே இல்லை. அவருக்கு அதனுடைய அடித்தளமே புரியலை, அடிப்படையே புரியலை. அவர் இன்னும் அரசியல்வாதியா ஆகலை. ஒரு ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறாரே தவிர இது அரங்கேற்றமா மாறுமான்னு எனக்கு தெரியல. ரைட், ஓகே சார். நாட்கள் நெருங்கிடுச்சு, இன்னும் 3 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆனால் இப்போ அவர்கிட்ட பொலிட்டிக்கலாக இவ்வளோ லேக் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் குறிப்பிடுறீங்க, தெளிவற்ற சூழல் இருக்குன்னு குறிப்பிடுறீங்க. ஆனால் இந்த ஒரு தெளிவற்ற நபராக இருந்துக்கிட்டே திமுகவுக்கும் தாவேக்கும் மட்டும்தான் போட்டி, 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி, ஸ்டாலின் ரொம்ப காட்ட மாட்டேங்கிறது. அதாவது மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட திமுக அடிச்சு அரசியல் செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து அவர் வந்து 2வது இடத்துக்கு வந்துட்டாரு, அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டார் அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ தெளிவற்ற நபராலுமே இந்த அளவுக்கு அரசியல் ஒரு முன்னோக்கி ஒரு பாய்ச்சல் நோக்கி நகர முடியுமா? எப்படி சாத்தியம்? ஒருபோது முன்னோக்கி நகர முடியாது. இவங்க மறுபடியும் ஒரு பொய்யை திரும்ப சொல்றாங்க. அதிமுகன்னு ஒரு கட்சி களத்துல இல்லை என்று நம்ப வைப்பதற்கு தாவேகா முயற்சி செய்து கொண்டிருக்கு. எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டினா என்ன அர்த்தம்னா அதிமுக சீன்ல இல்லைன்னு தான் அர்த்தம். அதிமுக சீன்லயே இல்லை, அது வேல்யூவான கட்சியே இல்லைன்னா பாஜக மிரட்டி பணிய வைத்து அமித்ஷா அதோடு கூட்டணி காண வேண்டிய அவசியமே முதல்ல இல்லையே. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கிற அந்த குதிரை ஓடுறதுனால தானே பந்தயம் கட்டுறாங்க. இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு அடுத்த இடத்திலே இருக்கக்கூடிய கட்சியாக அதிமுக தான் இன்றைக்கும் இருக்கிறது. வேற யாருக்குமே அந்த வாக்கு சதவீதத்தினுடைய அந்த உயர்வு என்பது வேற யாருக்குமே கிடையாது. தாவேகா அதிமுகவாக தன்னை கற்பனை செய்து கொள்வது. அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்குவோம். நான் கேட்குறேன், எம்ஜிஆர் ஆட்சி என்ன பொற்கால ஆட்சியா? எம்ஜிஆர் ஆட்சியில் எதுவுமே தவறே நடக்கலையா?
மெரினா பீச்சை வந்து சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக மீனவர்களை அப்புறப்படுத்தணும்னு குடிசையில துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. மீனவ நண்பன் அவர் நடிச்சிருக்கிறாரு, படகோட்டி நடிச்சிருக்கிறாரு. ஆனா மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. எத்தனையோ வரலாற்று பிழைகள். இன்னைக்கு நீர் ஆக்கிரமிப்புக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்குகிற கல்வி கொள்ளையர்கள் அத்தனை பேருமே எம்ஜிஆர் இடத்திலே பெற்றுக்கொண்ட நிலங்களை தான் இன்னைக்கு வந்து நீர் ஆக்கிரமிப்புக்கான இடமாக மாறி நிற்கிறது. எத்தனையோ அரசியல் பிழைகள் இருக்கிறது. ஏதோ அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சி மாதிரியா எம்ஜிஆர் இல்லைங்க. எம்ஜிஆருக்கு தனிப்பட்ட குணங்கள்ல வள்ளல் தன்மை இருந்திருக்கலாம், மனிதாபிமானம் இருந்திருக்கலாம், அது வேற. எம்ஜிஆர் சிறந்த நிர்வாகியம் அல்ல. இல்ல சார், அவர் அதுக்காக அது குறிப்பில்ல. அந்த 77 நடந்த மாற்றம் மாதிரி இப்போ ஒரு மாற்றத்தை நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை செய்வதற்கு எம்ஜிஆருக்கு மிக நீண்ட உழைப்பு இருந்தது, மிக நீண்ட பயிற்சி இருந்தது, மிகப்பெரிய துணை, அதாவது 2ஆம் கட்ட தலைவர்களினுடைய அணிவகுப்பு அவரிடத்திலே இருந்தது, படைபலம் இருந்தது, பல கட்டமைப்பு வேணும்ல தொண்டர்கள்ல. இப்போ நீங்கள் எஸ்டி சோமசுந்தரம் மாதிரி ஒருத்தரை அந்த கட்சியில் அவர் இந்த ஆட்சிக்கு எதிராக போய் கவர்னர்கிட்ட போய் வந்து ஊழல் பட்டியெல்லாம் கொடுக்குறாரு. அப்படிப்பட்டவரை கூட வீடு தேடி போய் பார்த்து நீங்கள் என் கூட இருக்கணும் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய பணிவு எம்ஜிஆர் இடத்துல இருந்தது. எம்ஜிஆரா எஸ்டி சோமசுந்தரமானா மக்கள் மன்றத்தில் எஸ்டி சோமசுந்தரம் எடுபட மாட்டான்னு தெரியும் அவருக்கு. ஆனாலும் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி என்பவன் வந்து மிக முக்கியமானவன் அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களையுமே, ஒவ்வொரு 2ஆம் கட்ட தலைவர்களையுமே மதிக்கக்கூடிய பண்பு எம்ஜிஆருக்கு இருந்துச்சுல. அந்த பண்பு வந்து உனக்கு இல்லையே. நீ வச்சிருக்கிற பூராமே கூறு கட்டவனா வச்சிருக்க. இப்பதான் ஒரு 2 ஆள் அரசியல் தெரிஞ்ச ஆள் 2 ஆள் உள்ள போயிருக்கு. செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் போயிருக்காங்க. நாஞ்சில் சம்பத்து மேடையில் மட்டும்தான் அரசியல், களத்துல கிடையாது. செங்கோட்டையன் களத்துல அரசியல். இப்பதான் ஒரு 2 ஆள் அரசியல் தெரிஞ்சாலே உன் கட்சிக்குள்ள போயிருக்கு. மிச்சம் எல்லாருக்குமே அரசியல் தெரியலைங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து எது ஒரு, அதாவது நீங்க நகை வாங்குறீங்க. நீங்க சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, நான் கல்யாண வீடுகள்லயே என்ன பண்ணுவோம்னா 50 பவுன் நகை போட்டா 50 பவுன் ஒரிஜினல் தானா அப்படின்னு அவனுக்கு வேண்டப்பட்ட ஆசாரியை வச்சு செக் பண்ணுவாங்க. பாதியை கலந்துட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா அப்புறம் சண்டை போடுவாங்கல்ல, அந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல. அப்ப ஒரிஜினலா நீங்க நகை வாங்குனீங்கன்னா இது நகை தானா அப்படிங்கிறதை வந்து உரைகளாக வந்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. இது அரசியல் கட்சி தானாங்கிற கேட்கக்கூடிய கேள்வி என்கிட்ட இருக்கு. அதனால நீங்க திமுகவை போன்ற ஒரு கட்சினா நீங்க வந்து ஒரிஜினல் கோல்டு இல்லைங்க, கோல்டு கவரிங் அது அப்படிங்கிற மாதிரி. தாவேக்கா ஒரு கோல்டு கவரிங் தான். அந்த 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 வண்ணம் பூசப்பட்டிருக்குமே தவிர அது ஒரிஜினலா கருத்து போயிடும். இந்த தேர்தலோட கதை முடிஞ்சு போயிடும். விஜயோட அரசியல் அடுத்த கட்டம் எதை நோக்கிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.